வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது சூரியன் எஃப்எம். உங்க சூரியகுமார். இப்ப தான் முறை நம்ம சேனல பார்க்கணும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனல ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போட போற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். இப்ப எத குறித்து பார்க்க போறோம்னா, விவசாயிகளுக்கான சின்ன ஒரு அப்டேட் தான் பார்க்க போறோம். விவசாயிகளுக்கு பார்த்தீங்கன்னா, இயற்கை முறையில விவசாயம் பண்றதுக்கு நெறைய ஆப்பர்ச்சுனிட்டீஸ் கவர்மெண்ட் ஏற்படுத்தி குடுக்குறாங்க. அது அக்ரிகல்ச்சர், ஹார்ட்டிகல்ச்சர்ன்னு 2 டிபார்ட்மெண்ட் இருக்கு. 2மே வந்துட்டு நெறைய ஹெல்ப் பண்றாங்க, சப்போர்ட் பண்றாங்க. அதேபோல ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டும் சப்போர்ட் பண்றாங்க. விவசாயத்த நல்லா வளர்க்கறதுக்காக அக்ரிகல்ச்சர், ஹார்ட்டிகல்ச்சர், ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் 3 டிபார்ட்மெண்ட்டும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. அதெல்லாம் இருக்கிற விவசாயிகளுக்கான ஸ்கீம்ஸ பத்தி தெரிஞ்சுக்கோங்க. அதேபோல ஒன்றிய கூட்டங்கள்ல பிஎஃப்ஏஎஸ்சி அந்த கூட்டம் வந்து உங்களுக்கு ரொம்ப உபகாரமா இருக்கும். அதேபோல கிராமப்புறத்தில கூட இப்பலாம் பார்த்தீங்கன்னா, ஆர்கானிக் ஃபார்மிங்கு, அப்புறம் நர்சரி அதெல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. ரொம்ப அப்டேட்டா இன்னைக்கெல்லாம் விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. அதேபோல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அ எல்பிஜி கேஸ் யூஸ் பண்றதுக்கு பதிலா வந்து இயற்கை முறையில தயாரிக்கிற இயற்கை விவசாயம் பயோகேஸ், நேச்சுரல் கேஸ் மூலமா எல்பிஜி தயாரிக்கிறது. அதெல்லாமே கூட இன்னைக்கு வந்து விவசாயிகள் கிராமப்புறத்தில செஞ்சுட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயம் இதெல்லாம். அதேபோல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு சார்புல வந்துட்டு சிறந்த முறையில இயற்கை விவசாயம் பண்றவங்களுக்கு வந்து அ ஆள் நம்மாழ்வார் விருது அப்படின்னு சொல்லிட்டு விவசாயிகளுக்கு ஊக்கப்படுத்துறதுக்காக குடுக்குறாங்க. அதுக்கும் நீங்க ட்ரை பண்ணலாம். இந்த விவசாயிகளுக்கு இந்த ஒரு சில சின்ன டிப்ஸ்க்காக தான் வீடியோ போட்டோம். இது போன்ற அப்டேட் மற்றும் விழிப்புணர்வு தகவலுக்கு தொடர்ந்து நம்ம சேனல ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. சூரியகுமார், சூரியன் எஃப்எம். தேங்க் யூ.